ரன்னிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வீக்லி 20லேருந்து 30 கிலோமீட்டருக்கு மேலே ஓட மாட்டீங்க. உங்கள் லாங் ரன் 10 கிலோமீட்டர் அண்ட் உங்கள் பேஸு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அந்த ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு ஆங்கிள் ஓவர் புனேஷன்லாம் இல்லை, ஆங்கிள் ஸ்டெபிலிட்டியாக கொஞ்சம் இருக்குது. அண்ட் தென் பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ் அண்ட் அக்கீல் டெண்டனைஸ் மாதிரியான பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒய்டர் ஃபுட்டும் இல்லை. இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூ உங்களுக்கு செட் ஆகும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷூ இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து ரொம்ப சூப்பர்பாக நிறையா சேஞ்சஸ் இது கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான சேஞ்சஸ். இந்த ஷூ Adidas Vero SL2 இதில் நான் டெஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு 3500க்குள்ளே இந்த ஷூ கிடைக்குதுன்னா, நான் சொன்ன அந்த ப்ரொஃபைல் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஷூவாக இருக்கும். நாட் ஜஸ்ட் தட், வாக்கிங் ஷூ நிறையா பேர் கேட்குறீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஹைலி டியூரபிளான ஒரு வாக்கிங் ஷூவாகவும் இந்த ஷூ இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலி ஏஸ்தட்டிக்காகவும் ரொம்ப சூப்பர்பான ஒரு டிசைன் பண்ணப்பட்ட கலர்வேஸ் வித் Adidas ஸ்ட்ரைப்ஸோட வந்திருக்க ஒரு ஷூ தான் Adidas Vero SL2. என்னடா ஓவரா பேச நினைக்காதீங்க. இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனை நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஷூவோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோவாக இருந்தது. பிகாஸ் இதோட ஃபோம் வந்து லைட் மோஷன், எனக்கு லைட் மோஷன் சுத்தமாகவே பிடிக்காது. ஃப்ரம் Adidas ரொம்ப ஃபோமராக இருக்கும். கால் வந்து நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டராக அதில் ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் ஆகும் தி அதர் டே. பட் இந்த வெர்ஷனில் அவங்க ஃபோமை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அதில் 10 கிலோமீட்டர் ஓடலாம். வீக்லி 20லேருந்து 30 கிலோமீட்டர் தாராளமாக போகலாம். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் எனக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்த பிரச்சனை அப்பர். இந்த வெர்ஷனில் அவங்க அப்பரை வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ப்ரீத்தபிளாக கொடுத்துட்டாங்க. லைக் எ ரேசிங் ஷூ. Adidas எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக ஃபீட்பேக் எல்லாம் வந்து எடுத்து நல்லா ஐட்ரேஷன் பண்ணுறாங்க. நல்ல சூப்பர்பான அந்த ஐட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஃபோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்கிரிஷியாலாம் இருக்காது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபோம். இந்த ஃபோம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஃபோம். இது வந்து ஒரு லோ ட்ராப்பான ஒரு ஷூ. அதாவது ஹை ட்ராப்பாக இருந்தால் இங்கே ஒரு 40 மில்லிமீட்டர் ஹீல் ஸ்டாக் இருக்குது. இங்கே 30 மில்லிமீட்டர் ஹீல் ஸ்டாக்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 10 மில்லிமீட்டர் ட்ராப். அப்போ அது வந்து ஹை ட்ராப். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ட்ராப்ன்றனால நீங்கள் ஓடும்போது உங்களோட ப்ரெஷர் ஃபுல்லாக ஆங்கிள் அண்ட் காஃபில் தான் விடும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஷூ வாங்கிட்டு கொஞ்சம் வாக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோவாக ஜாகிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் அந்த காஃப் அண்ட் ஆங்கிள்லாம் கொஞ்சம் அடாப்ட் ஆகும். எடுத்தோடனே நீங்கள் லோ ட்ராப்பில் ஓடும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்லாம் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் இந்த ஷூவில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. லேஷ், டங், உள்ள ஆர்த்தோ இன்சோல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மாற்றிக்கலாம் வேணும்னா. அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ரிமூவ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட். அண்ட் தென் அவுட் சோலும் பார்த்தீங்கன்னா அடிவேர் அவுட் சோல். அடிவேர் வந்து ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஆவரேஜான ஒரு அவுட் சோல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஏஸ்தட்டிக்காக ரொம்ப சூப்பர்பான ஒரு டிசைன் ஃபேக்டர். நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூ வருது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த லெவலில் ஒரு ஐ கேச்சிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டரில் வரவே வராது. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொஞ்சம் பிடிச்சிருந்த ஒரு ஷூனா இந்த ஷூ நான் சொல்லுவேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதில் ஓடிருக்கீங்கன்னா உங்களோட ரிவ்யூ எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பீஸ்.